அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2004-5 பீரியடில் ஐடி பூம் ஸ்டார்ட் ஆக தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி வந்தீங்க அப்படின்னா 4 வருஷமாக ஐடிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப டல்லான பீரியடில் இருந்துச்சு. ஏன்னா ட்வின் டவர் அட்டாக் ஒசாமா பின் லேடனால் யூஎஸில் நிகழ்த்தப்பட்டுச்சுல்ல, அது மிகப்பெரிய ஈவெண்ட். அதனால் நம்ம என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12th முடிச்சுட்டு வர்றவங்க யாருமே ஐடிசிஎஸை எடுக்கலை. ஜஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஐடியும் வேணும் அப்படின்னு நினச்சவங்க அந்த ட்வின் டவர் அட்டாக்குக்கு அப்புறம் ஒருத்தர் கூட எடுக்கலை. சரிங்களா? அதனால் அடுத்த வருஷமே காத்தாடிச்சு. சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி சீட்ஸ்லாம் ரொம்ப காத்தாடிச்சு. ஆனால் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு எட்ஜு. எப்போ 2004-2005 பீரியடில் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது ஏகப்பட்ட பீப்புள் அழுனாங்க. அவங்க ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் அழுனாங்க இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் ஆட்களை எடுத்துகிட்டு போனாங்க. ஐடி ஃபீல்டு மட்டும் க்ரோ ஆகலை, மற்ற நிறையா ஃபீல்டு, ஃபார்மாசிட்டிக்கலாக இருக்கட்டும் அல்லது பேங்கிங்காக இருக்கட்டும், எல்லா செக்டர்லையுமே நிறையா பேர்த்துக்கு வேலை கிடச்சிச்சு. காசு நிறையா பொருள ஆரம்பிச்சிச்சு. இந்த 2004-2005 ஜாயின் பண்ண எல்லாருமே வெளிநாடுகளுக்கு ஈஸியாக பறந்தாங்க. புரியுதுங்களா? 2 வருஷம் 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோடனே நிறையா பேர் பறந்து இன்னமும் செட்டில் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது 2000 தான் அந்த ட்வின் டவர் அட்டாக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி பூம் ஸ்டார்ட் ஆனது இந்த 2004-2005 பீரியட்னு சொல்கிறேன். இந்த 2005லேருந்து 2007 எண்டு வரைக்கும் கோல்டு 22 கேரட்டு வெறும் 500 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால, அதே போல் 2005 பீரியட்லாம் ஒரு சென்னையில் ஒரு டீசெண்டான சைவ ஹோட்டலில் போய் மத்தியானம் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னா 20 ரூபா தான் மீல்ஸு. ஃபுல் மீல்ஸு 20 ரூபா. ஸ்வீட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரானா அது 5 ரூபா. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு விலைவாசி. ஆனால் இந்த 2005, 6, 7ல் விலையேற்றம், விலைவாசி அப்படிங்கிறது பயங்கர பீக் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா அப்போ வரைக்குமே, அந்த பூமுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவில் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய உள்ளே வர ஆரம்பித்ததுனால தான் நம்மளுடைய லேபர் காஸ்ட்டெல்லாம் மற்ற கண்ட்ரிகளுடைய கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் அளவுக்கு இனிமேல் க்ரோத் நடக்குமா அப்படிங்கிறது என்ன கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் இப்போ 4 வருஷம் நடந்த இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டனை அந்த 2008 பீரியடுக்கு முன்னாடி அல்லது அந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஒருவேளை நம்ம பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிறது தெரிய வருங்க. சரி, இதெல்லாம் பற்றி குழப்ப விரும்பலை. இன்னொரு இன்சிடெண்ட்டை பற்றியும் பேசணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்க நகை வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சூசைட் பண்ணாங்க தங்க விலை குறைஞ்சிச்சுன்னு. புரியுதுங்களா? இந்த நிகழ்வு நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு இந்தியாவில். தங்க விலை அடிபட்டு மிதிபட்டு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து அதே ரேஞ்சிலே கடந்துச்சு. இந்த விலையினால் நம்ம லோக்கல் ஜுவல் ஷாப்பு, தங்கத்தோடு அசோசியேட் ஆகிற ஆசாரி, இவங்க எல்லாமே ஏகப்பட்ட நட்டம் ப்ளஸ் கடனில் மூழ்கி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய நியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கோல்டு ரிலேட்டட் இதில் ஓரளவு ரெகுலேஷனை கொண்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம எந்தவித லாஸும் நடக்கலை. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தங்கத்துலேயும் உங்களுக்கு லாஸ் வரலாம். எல்லா அசட் கிளாஸ்லேயுமே லாஸ் வரலாம், அதுவும் ஹெவியாக வரலாம். அதே சமயம் எந்த அசட் கிளாஸுமே உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. சேஃப்டியான அசட் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாவரின் கேரண்டி அப்படின்னு இருக்கிற அசட் கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு காசை திருப்பி கொடுக்கறதுக்கான 100% கேரண்டீடு ஸ்கீமு. அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் உங்களுக்கு வட்டி கம்மியாக தான் இருக்கும்.
எஃப்டியை பற்றி பேசினாலுமே அதுவுமே சேஃப் கிடையாது. பேங்க் திவால் ஆச்சுன்னா உங்கள் காசும் போயிடும். ஸோ காசுங்கிறது வந்து விலைவாசி ஏற்றத்தினால தண்ணியில் போட்ட சக்கரை மாதிரி டே பை டே கரைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டாலும் அது சேஃப் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. சேஃபும் கிடையாது, அதே சமயம் உங்களுக்கு ரிட்டனும் கம்மி, இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த சிஸ்டத்தில் நம்ம இருக்கிறதுனால பாண்டு, எஃப்டி, கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் இது எல்லாத்துலேயுமே நம்ம பிரித்து முதலீடு பண்ணணும். ஒவ்வொரு அசட் கிளாஸோடைய தன்மையையும் உணர்ந்துக்கணும். கோல்டை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்தாலும் உடனே காசு கிடைக்கும். ஒரு வீட்டையோ நிலத்தையோ விற்கணுன்னா உடனே நீங்கள் மார்க்கெட் விலைக்கு விற்றுற முடியாது. அலைஞ்சு திரிஞ்சு தான் விற்கணும். அதே சமயம் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நினச்ச விலைக்கு விற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி புரிஞ்சுக்கங்க. பாண்டில் நீங்கள் போடுற காசு பல வருஷங்களுக்கு லாக் ஆயிரும். நீங்கள் போடுற காசு மட்டும்தான் அப்படியே திருப்பி வரும். வட்டி மட்டும்தான் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காசை பாண்டில் ஏன் போடணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 10 வருஷங்கிறது லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து ஒரு காசை லாக் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஒய் நாட் ஈக்விட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஒய் நாட் ஈக்விட்டினா நீங்கள் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணக்கூடாது, இண்டெக்ஸில் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பாண்டில் முதலீடு பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். கண்டிப்பாக அதுக்காக பாண்டு வந்து பேட் அசட் இல்லைன்னா கிடையவே கிடையாது. பாண்டு கண்டிப்பாக கிரேட் அசட். பாண்டுலையுமே நல்ல நல்ல பாண்டுகளை வாங்க தெரிஞ்சுருக்கணும். இல்லாட்டி டெப்ட் ஃபண்டில் போட்டுக்கிறதுக்கு உச்சிதம். நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், சூழ்நிலை, லிக்விடிட்டி லெவல், என்ன மாதிரி அசட் வச்சுருக்குறோம், நமக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் பெஸ்ட்டு ஜட்ஜு உங்களுடைய முதலீட்டு பயணத்தை எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயந்தான் இது.